ஹாய் ஹலோ கிட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் சாஃப்டி ஸ்கிரிப்ட். இன்னைக்கு நம்ம டயாங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு டெடிகேட் பண்ணுறேன். என்னோட ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச நம்ம டெலுஹாலிக் ஃபேன்ஃபிக்ஸ் தான். இன்ஃபேக்ட் உங்களில் நிறைய பேருக்கு அவளோட சேனல் பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் அவளோட சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அவளை பற்றி தெரியாதவங்க அவள் சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்க. ஓப்பன் டு மை ஹார்ட், அவளோட வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்க. அண்ட் தென் அவள் இன்ஸ்டா ஐடியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின், நான் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோட இன்ஸ்டா ஐடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கமெண்ட்டில் பேச கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் இன்ஸ்டாவில் எனக்கு டிஎம் பண்ணலாம். அண்ட் ஐல் ஆல்வேஸ் ரிப்ளை டு ஆல் ஆஃப் யோர் கமெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் யோர் மெசேஜஸ். அண்ட் மோர் தேன் தட், உங்களுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் வீடியோ பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கடா. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எஃப்எஃப் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகேடா, ரொம்ப நேரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லே டயாங் தான் அவங்கள பொண்ணு பார்க்க வந்திருப்பான். அவன் சோஃபாவில் உட்காந்துருக்கான். அவனுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்க சோஃபாவில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போ அவங்க சபையில் இருந்த பெரியவங்க எல்லாரும் பொண்ணு மாப்பிளையும் போய் தனியாக 2 வார்த்தை பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னனால நீங்களும் டயாங்கோ உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நிற்கிறீங்க. என் பேர் டயாங். உங்கள் பேர்? நான் கிளாரா. கிளாரா. சொல்லுங்கள் உங்களை பற்றி. என்னை பற்றி நான் ஏன் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க? ஜஸ்ட் கேஷுவலாகவே பேசுங்க. ஓகே, உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னையா உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி, என்கிட்ட நீ வேறு ஏதாவது சொல்லணுமா? ஆனால் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போகிறது சுத்தமாக பிடிக்காது. ஏன்? ஏன்னா சம்பாதிச்சு போட நான் இருக்கேன், அதனால நீ வேலைக்கு போனால் எனக்கு அது பிடிக்காது. அதனால ஆஃப்டர் மேரேஜ் நான் உன்னை எங்கேயும் வெளியே விட மாட்டேன். நீ என் கூட வீட்டில் மட்டும் இருந்தால் போதும். ஓகேயா? என்னங்க, நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. உங்களுக்கு தெரிஞ்சது தான், எனக்கு அப்பா கிடையாது. நான் தான் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வேலைக்கும் போகலன்னா அதுக்கப்புறம் என் அம்மாவோட செலவுக்கு யார் காசு கொடுப்பா? அதான் நான் இருக்கேன்ல. இல்லை, என்னோட அம்மா செலவுக்கு எப்படின்னு நீங்கள்? இங்கே பாரு, உன்னோட அம்மா என்னோட அம்மாலாம் பிரித்து பேச வேணாம். என்ன இருந்தாலும் அவங்க என் மாமியார். எங்கள் அம்மாவுக்கு பண்ணுற மாதிரி உங்கள் அம்மாவுக்கு நான் பண்ணிக்கிறேன். சரியா? நீ வேலைக்கு போக வேண்டாம். நீ வீட்டில் ராணி மாதிரி இருக்கலாம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை கிடையாது. எப்படினாலும் எங்கள் அப்பா ஆஃபீஸ் போகிறனால கையில் காசு இருக்கும். ஆனால் மந்த்லி ஒரு 20,000 நான் எங்கள் அப்பா கிட்ட இருந்து வாங்கி என் மாமியாருக்கு கொடுத்துட்றேன். அது போக உனக்கு செலவுக்கு காசு வேணாலும் நீ எப்போனாலும் என்கிட்ட கேட்கலாம். ஆனால் என்னோட கண்டிஷன் ஒன்றே ஒன்று தான், நீ வேலைக்கு எங்கேயும் போகக்கூடாது. அது மட்டும்தான். ஏய், உனக்கு எதுவும் பிடிக்காமலாம் இல்லைல்ல? உனக்கு ஓகே தானே இந்த கண்டிஷனுக்கு? எனக்கு ஓகே தாங்க. எனக்கு என் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். சரி, அதை பற்றி நீ கவலையே பட வேண்டாம். இனி ஓ அம்மா இல்லை, என் அம்மா மாதிரி நான் அவங்கள பார்த்துக்கிறேன். சரியா? தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ்லாம் சொல்லாதடி. ஏய், டி சொல்லலாம்ல? சொல்லலாம். அப்போ ஓகே. சரி, என் நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோ. அப்படின்னு டயாங் அவனோட நம்பரை உங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே மாடியில இருந்து கீழே இறங்கி வரான். பின்னாடியே நீங்களும் வரீங்க. தென் அப்படியே கொஞ்ச நேரத்தில் டயாங் ஃபேமிலி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே உங்கள் வீட்டில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, மாப்பிள்ளை நிஜமாக பிடிச்சிருக்கா, நல்லா பேசினாரா அப்படின்னு. நீங்கள் ரொம்ப ஷை ஆகிட்டு எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறீங்க. அவங்க பேசி வச்ச மாதிரியே ஒரு 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட் நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மந்த்தே உங்களுக்கும் டயாங்க்கும் மேரேஜும் நடந்து முடியுது. இப்போ உங்கள் வெட்டிங் நைட் அன்னைக்கு உங்களை சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு ரூம்குள்ளே விடுறாங்க. நீங்கள் உள்ளே வந்ததும் டயாங் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நடி, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியா? அது என்னங்க, இன்னைக்கு இதெல்லாம் வேண்டாமே. ஏன்டி, ஏன் வேணாம்? இல்லை, எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ எனக்கு மட்டும் என்ன, இது 10வது தடவையா? இல்லைங்க, நான் அப்படி சொல்லலை. எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாமே. அப்போ டயாங்க்கு புரியுது. சரி, ஓகே, ஷீ நீட் சம் டைம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்ட. சரி, ஓகே, அப்போது இதெல்லாம் வேண்டாம், வா நம்ம ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கையை பிடிச்சி கொண்டு வந்து அந்த பெட்டில் உட்கார வைக்கிறான். அப்போ கரெக்டாக கரண்ட்டும் போயிடுது. போச்சா, இவனுங்களுக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சாதான் பொறுக்காது போல. கரெக்டாக பார்த்தியா எப்படி லைட் ஆஃப் பண்ணி விட்ருக்கான்னு.
அப்ப நீங்க சிரிச்சுட்டே வெளிய பார்க்குறீங்க. வெளிய ஃபுல் மூன் டே அன்னைக்கு. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. வானத்துல அந்த நிலா அவ்ளோ அழகா இருக்கு. அப்ப நீங்க அத ஸ்டன்னிங்கா பார்க்கறத டயாங் பார்த்துட்டு, "ஏன்டி நிலானா அவ்ளோ பிடிக்குமா?" "ம். ரொம்ப பிடிக்குங்க. யாருக்கு தான் நிலாவ பிடிக்காது?" "சரி, அப்ப என் கூட எந்திச்சு வா." அப்படின்னு சொல்லி உங்க கைய பிடிச்சு தர தரன்னு எங்கேயோ கூட்டிட்டு போறான். அப்ப நீங்க, "என்னங்க எங்க போறோம்? வெளிய எல்லாரும் இருக்காங்க." "அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் உன்னைய சேஃபா கூட்டு போறேன் வா." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள மாடிக்கு கூட்டிட்டு போறான். எல்லா சைடும் கரண்ட் போயிருக்கனால டோட்டலா இருட்டா இருக்கு. மாடியில அந்த நிலாவோட வெளிச்சம் மட்டும் அவ்ளோ அழகா இருக்குது. வாவ்! என்னங்க சூப்பரா இருக்குல்ல? ம். ரொம்ப அழகா இருக்கு. ஆனா உன் லெவலுக்கு இல்ல. என்னங்க சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. சரி வா வந்து உட்காரு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டு அவன் மடியில உங்கள உட்கார வச்சுக்கிறான். என்னங்க இருக்கட்டும் நான் கீழே உட்காந்துக்கிறேன். பரவாயில்ல இப்படியே உட்கார். நல்லா இருக்கு. என்னங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அது எனக்கு அப்ப டயாங்க்கு செம மூட் ஆகுது. பிகாஸ் அவனோடது மேல தான் நீங்க உட்காந்துருப்பீங்க. அப்பா! செம்ம போதையா இருக்குதே! ஏய் சும்மா உட்காருடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹிப்பை பிடிச்சி கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சுக்கிறான். சரி சொல்லு வேற என்ன? அ, வேற நீங்க தான் சொல்லணும். சரி என்னைய பற்றி உனக்கு எல்லாம் தெரியுமா? ம் ஆ தெரியுமே. சொல்லு என்ன தெரியும்? நீங்க வேலைக்கு போறீங்க. ரொம்ப நல்ல பையன். வீட்டுக்கு ஒரே பையன். ஏய் நான் அப்படி கேட்கல. என் கேரக்டர் பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். கேரக்டர்னா அதான் சொன்னனே ரொம்ப நல்ல பையன். அது மட்டும் கேரக்டர் ஆகாது. எனக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீ ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் தெரியுமான்னு கேட்குறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா? அதெல்லாம் என்னது? அது ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் கேஷுவல் தான். சொல்லுங்க நான் ஃபாலோ பண்ணுறேன். சரி கவனிச்சுக்கோ. ரூல் நம்பர் 1, என்னை தவிர நீ எந்த பையன்கிட்டையும் பேசக்கூடாது. ஓகே. ரூல் நம்பர் 2, எப்போவுமே சாரி தான் கட்டியிருக்கணும். ஓகே. ரூல் நம்பர் 3, என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. ஓகே. ரூல் நம்பர் 4, நான் கொஞ்சம் ரொமான்டிக்கான ஆள் தான். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். இது ரொமான்டிக்கான ஆளா? ஐயோ எனக்கு இந்த ரொமான்ஸ்ன்னு சொன்னாலே கை காலெலாம் நடுங்குமே. இவர்கிட்ட எப்படி இதை பற்றி சொல்கிறது? ஏய் என்ன ஓகேயா? ஆ ஓகேங்க. ஓகே. இப்போ நீ சொல்லு. நான் என்ன சொல்கிறது? உனக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு இருந்தால் சொல்லு, நான் ஃபாலோ பண்ணுறேன். ரூல்ஸ் இல்லை எனக்கு புரியலை. இப்போ நான் உனக்கு ஒரு 4 ரூல் போட்டேனா, அதே மாதிரி நீ எத்தனை ரூல்னாலும் போடலாம். நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் ஃபாலோ பண்ணாட்டி என் சட்டையை பிடிச்சி என் செவுட்டில் அடிக்கலாம் நீ. தப்பில்லை. ஐயோ உங்களை போய் நான் அடிக்கிறதா? அதெல்லாம் தப்பு. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ரெஸ்பெக்ட் மட்டும் இல்லை, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். என் பேச்சை கேட்டு நீ நடக்கிற, அப்போ உன் பேச்சை கேட்டு நானும் நடக்கணும்ல. அதுதானே மியூச்சுவல். கரெக்டு தான். ஆனால் எனக்கு அப்படி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாதே. அப்போனா ஓகே. நான் இந்த சிக்மா ரூல் ஃபாலோ பண்ணுற பையன்லாம் கிடையாது. பொண்ணு பசங்க ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிற மாதிரியான ஆள். டாமினன்ட் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ நினைக்கிற லெவலுக்கு அவ்வளோ டாமினன்ட் கிடையாது. நீ என் பேச்சு கேட்டு நடக்கணும்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி நானும் உன் பேச்சு கேட்டு நடக்கணும்னு நீ நினைக்கிறதும் தப்பு இல்லை. அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடந்துப்பேன். அதே மாதிரி நான் என்ன சொன்னாலும் நீயும் அதை கேட்டு நடந்துக்கணும். அவ்வளோதான். சரிங்க புரியுது. அப்பட்டையும் அப்படியே நிமிர்ந்து அந்த நிலாவை பார்த்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டே, இங்கே பாரு அந்த நிலா இருக்குல்ல, அதுதான் நீ. அந்த நிலாவை சுற்றி இருக்க கருமேகம் இருக்குல்ல, அதுதான் நான். என்றைக்குமே இந்த நிலா இல்லாமல் கருமேகம் வராது, கருமேகம் இல்லாத இடத்துல இந்த நிலா வராது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கிளாரா இல்லாமல் டயாங் கிடையாது, டயாங் இல்லாமல் கிளாரா கிடையாது. எப்போவும் இந்த நைட் அண்ட் மூன் மாதிரி டயாங் அண்ட் கிளாராவோட பேர் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. பாரா என் பொண்டாட்டிக்கு வெக்கம்லாம் வருது. ஏய் இங்கே பாரு, ஏய் இங்கே பாருங்க. இப்படியே அந்த இருட்டான மாடியில் உங்கள் 2 பேரோட சிரிப்பு சத்தம் மட்டும் எக்கோ அடிச்சுட்டே இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அத்தை கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு,
அ அத்தை, நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கிளாரா. நீ மாடியில் போய் டயாங்க நான் சாப்பிட கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வா போ. ம் சரி அத்தை. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாடிக்கு போறீங்க. போய் ரூம் டோர் ஓப்பன் பண்ணா அங்கே டயாங் தான் பாத்ரூம்க்கு வெளியே அவன் தலையை விட்டுட்டு எதையோ தேடிட்டு இருக்கிறான். அப்போ நீங்கள் என்னங்க என்ன பண்ணுறீங்க? ஏ நல்ல வேலைடி, கரெக்ட் டைமுக்கு வந்த. இதை ஷவர் பண்ணலான்னு வந்தேன், டவலை வெளியே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துக்கூட. அதுக்கு ஏங்க லாரி டயரில் அடிப்பட்ட எலி மாதிரி தலையை வெளியே விட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு வார்த்தை கூப்பிட்டா வந்திருக்க போகிறேன். ஓ அப்படியா, சரிங்க மேடம், கொஞ்சம் டவல் எடுத்து கொடுக்குறது. இந்த ஒரு நிமிஷம் இருங்க எடுத்தாரேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே டவல் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறீங்க. அப்போ அவன் பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த கேப் வழியாக அவங்களை கையை பிடிச்சி உள்ளே இழுத்துடுறான். என்னங்க என்ன சொன்ன? என்னைய பார்த்தா லாரி டயரில் அடிபட்ட எலி மாதிரி தெரியுதா? ஐயோ இல்லைங்க, சும்மா விளாட்டுக்கு தான் சொன்னேன். நக்கல் உனக்கு, இந்த இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணி கிஸ் பண்ண வரான். என்னங்க 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 வேணாம் 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 என்னடி வேணாம்? என்ன என்ன வேணாம் உனக்கு? என்னங்க ப்ளீஸ் வேணாம், என்னங்க என்னங்க விடுங்க. விட முடியாதுடி, விட முடியாது. இங்க பார், என்ன பார் அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் அவனை பார்க்க திருப்பி வச்சுட்டு அவன் கிஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப கிட்ட வந்துடுறான். அப்போ நீங்கள் அவனை தள்ளி விடுறதுக்காக அவன் செஸ்ட் மேலே அடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவன் உங்களை பிடிச்சி க்ளோஸாக இழுக்கவும் ஏதோ ஒரு தாட்டில் நீங்கள் அவனை அடிச்சிடுறீங்க. அவன் அவன் கன்னத்தில் கையை வச்சுட்டு உங்களை பார்க்குறான். என்னங்க என்னங்க சாரி சாரிங்க சாரி சாரி சாரிங்க. அடிச்சிட்டல்ல, வெளியே கிளம்பு. என்னங்க என்னங்க இல்லைங்க, வேணும்னு பண்ணலங்க. அடிச்சிட்டல்ல, வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். ஐயோ ஏண்டி வேணும் உனக்கு? இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் பயம் குறையவே மாட்டேங்குது. ஐயோ கோவப்பட்டு வெளியே அனுப்பிட்டாரு. என்னங்க என்னங்க கதவை திறங்க, நான் இனி இப்படி பண்ண மாட்டேங்க. என்னங்க என்னங்க ப்ளீஸுங்க கதவை திறங்க அப்படின்னு அந்த பாத்ரூம் டோரை தட்டிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் எதுவுமே பேசலை. அம்மாடி கிளாரா, கொஞ்சம் கீழே வரியா? ஆ இதோ வரேன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. டயாங் டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை, ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் இருந்திருப்பான். அப்போ நீங்கள் சரி கீழே போகலான்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை கூப்பிட்றதுனால கீழே போகிறீங்க. டயாங் சாப்பிட வருவான்னு அந்த டைனிங்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கீங்க. டயாங் அவன் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வரான். டே டயாங், சாப்பிட்டு போடா. ம் இந்த வரமா எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறான். அப்போ உங்கள் அத்தை, கிளாரா கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் அடுப்பில் பால் வச்சுருக்கேன், நான் போய் அதை பார்த்துட்ருக்கேன், டயாங்க்கு என்ன வேணுமோ பார்த்து பருமாறு. ம் ஓகே அத்தை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. டயாங் உங்ககிட்ட எதுவுமே பேசலை, அவன் பாட்டிக்கு சாப்பிட்டுட்டே இருக்கிறான். என்னங்க என்னங்க? ம் சாரிங்க. எதுக்கு? இல்லை, அப்போ ரெஸ்ட் ரூமில் வச்சு உங்களை அடித்ததுக்கு. ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டயாங் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். என்னங்க என்னங்க சாரிங்க. இப்போ என்னடி, அதான் சாரி கேட்டல்ல, அப்புறம் என்ன? என்னங்க என்னங்க கத்தாதீங்க, அத்தைக்கு கேட்டுற போது. பேசாம இரு, டென்ஷன் ஆக்காத என்னைய, ஆஃபீஸ்க்கு நல்ல மூடில் போகணுன்னு இருக்கேன். ஓகே, நான் எதுவும் சொல்லலை, சாப்பிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அவன்கிட்ட நிற்கிறீங்க. அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு, மா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். ம் சரிடா, பார்த்து போயிட்டு வா. ம் ஏய் போயிட்டு வரேன்டி. ம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டயாங் பின்னாடியே போகிறீங்க. அப்போ டயாங் வாசல் கிட்ட போயிட்டு, நீ எதுக்கு என் பின்னாடியே வர? இல்லை உங்களை வழி அனுப்புறதுக்கு. இது என் வீடு தான், எனக்கு தெரியும் ரூட்டு, நீ உள்ளே போ. இல்லைங்க அது வேணான்னு சொல்கிறேன்ல, உள்ளே போ. ம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி உள்ளே வந்துடுறீங்க. அப்படியே டயாங்கும் அவனோட ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறான். எங்கள் வீட்டில் நீங்கள் மாடியில் உங்கள் ரூமில் இருக்கீங்க. அப்போ என்ன கிளாரா இப்படி சொதப்பிட்ட? அவர் தான் முதல்ல சொன்னார்ல, அவர் ரொமான்டிக்கான ஆளுன்னு. நீ தான் உன்னைய மாற்றிக்கணும். எத்தனை நாள் தான் இந்த டச்சுக்கெலாம் நீ பயந்துட்டுருப்ப? ஃபிசிக்கல் டச் இல்லாமல் எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கும்? இனியாச்சும் ஒழுங்காக புரிஞ்சு நடந்துக்கோ. அவரை கோவப்படுத்தாத. எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தார், அப்படிப்பட்ட மனுஷனை போய் இவ்வளோ கடுப்பேற்றி விட்டுட்ட. இன்னைக்கு ராத்திரி அவர் வரட்டும், அவருக்கு சர்ப்ரைஸாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த கோவத்தெல்லாம் மறைக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஒரு 6 o'clock கிட்ட இருக்கும். நீங்கள் டயாங்க்கு கால் பண்ணுறீங்க. ம் சொல்லு. என்னங்க எங்கே இருக்கீங்க? இதோ வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். அப்படியா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் வந்துடுவேன். ஏன் என்னாச்சு, ஏதாச்சும் வாங்கணுமா? இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, டைம் ஆயிடுச்சு உங்களை காணும்னு கேட்குறதுக்காக தான் கூப்பிட்டேன். சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். சூப்பர்,
வந்துட்டுருக்காரு. இன்னைக்கு நம்ம நினச்ச மாதிரி எப்படியாச்சும் அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் டயாங்கோட கார் சவுண்டு உங்களுக்கு கேட்குது. வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வாசல் கிட்ட போய் நிற்கிறீங்க. அப்போ டயாங் அவன் காரை பார்க் பண்ணிட்டு கையில் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வரான். வந்து காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறான். அப்போ நீங்கள் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் கையில் வச்சிருந்த திங்ஸ் ஃபுல்லத்தையும் அப்படியே கீழே போட்டுடுறான். ஐயோ என்னங்க காலில் பட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக குனிஞ்சு அதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. இங்கே டயாங்க்கு அவுட் ஆஃப் மைண்ட். பா என்னடி இப்படி இருக்கிற? என்னங்க காலில் எதுவும் அடிபட்டுருச்சா? ஏன் அப்படியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நான் உள்ளே போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிடுறான். என்னாச்சு இவருக்கு? வந்ததும் இப்படி அவ்வளோத்தையும் கீழே போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கிச்சனில் கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி அவனை பார்க்கறதுக்காக ஹாலுக்கு வரீங்க. என்னங்க என்ன ஆச்சு? ஏன் எல்லாத்தையும் வாசல்லே கீழே போட்டுட்டீங்க? அது ஒன்றும் இல்லை. அம்மா அம்மா எங்க? அத்தை இல்லை, அத்தை வெளியே போயிருக்காங்க. அப்போ வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கியா? ம் ஆமாம், நான் மட்டும்தான் இருக்கேன். அப்பட்டா அவங்க டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அந்த சோஃபாவில் உட்கார வச்சுட்டு உங்கள் 2 சைடையும் அவன் கை வச்சு லாக் பண்ணிடுறான். என்னங்க என்னாச்சு? என்னடி சாரி இது? இது சாரி. சாரின்னு எனக்கு தெரியாதா? அதென்ன இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு? அது சும்மாதாங்க. இது ரொம்ப நாள் கட்டாமல் வச்சுருந்தேன், அதான் இன்னைக்கு கட்டினேன். நீ புடவை கட்டினதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. ஆனால் இது என்னதுடி, உள்ளே இருக்க எல்லாமே அப்படியே வெளியே தெரியுது. நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கு இந்த புடவை. இதெல்லாம் கட்டிட்டு நிற்காத. உண்மையை சொல்லு, எதுக்கு இந்த சாரி கட்டின? அதான் சொன்னேன்லங்க, சும்மாதான். ஏய் பொய் சொல்லாத. பொய் சொன்னேன்னு வையி இப்படியே இழுத்து பிடிச்சி. என்னங்க இல்லை, நான் சும்மா அதை வந்து உங்களை காம் டவுன் பண்ணுறதுக்காகத்தான் கட்டினேன். காம் டவுன் இல்லை, என்னை செடியூஸ் பண்ணுறதுக்காகத்தானே இப்படி சேலை கட்டினேன். அது வந்து நீங்கள் காலையில் கோவமாக போயிட்டீங்க, உங்களை எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியல, அதான் இப்படி கட்டினேன். அப்பட்டா அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் கையை ஹோல்டு பண்ணிட்டு, இங்கே பாரு, நான் ஏதோ தெரியாமல் கோவத்தில் அப்படி பண்ணிட்டு போயிட்டேன். ஏன் தப்பு தான், உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஆனால் என் புத்திக்கு அதெல்லாம் உரைக்கவே இல்லை. இந்த படத்தில் பார்க்குற மாதிரி, இந்த ட்ராமாவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்காக நடக்கிறேங்கிற பேரில் என்னமோ பண்ணிட்டேன். அதுலேயே நீ காலையில் டக்குன்னு அடிச்சிட்டியா, அந்த கோவத்தில் ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கிட்டேன். சாரி. அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் மினிக்கிட்டு இருக்காதா, புரியுதா? புரியுதுங்க. அப்போ நீங்கள் என் மேலே கோவப்பட மாட்டீங்கல்ல? இருந்த கோவம்லாம் உங்களுக்கு போயிருச்சுல? போயிட்டு. நிஜமா தானே? ஆமாடி, இப்போ கோவம் இல்லை. அப்போ ஓகே, இருங்க நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே எந்திரிச்சு போகிறீங்க. அப்போ டயாங் உங்களை பின்னாடியிலேருந்து பார்த்துட்டு, அவன் கல்யாணம் முடிஞ்சதும் அன்றைக்கி ராத்திரியே எல்லாத்தையும் பண்ணிடுறான். ஆனால் என் நிலைமையை பார்த்தியா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கான். என்னங்க இந்தாங்க காஃபி. உட்காருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் போய் உட்கார போகிறீங்க. அப்போ அவன், ஏய் உட்காருனா அங்கே உட்காரக்கூடாது, என் மடியில் உட்காரணும். மடியிலையா? இல்லை வேண்டாம். ஏன் வேண்டாம்? இல்லை உங்கள் மடியில் உட்காந்தா. உட்காந்தா என்ன? இல்லை அது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது. சரி வா, இப்போ அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, உட்கார் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். எல்லாம் தெரிஞ்சுட்டும் அமைதியாக இருப்பாள். இவன் என் மடியில் உட்காந்தா எனக்கு மூட் ஆகுதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அது தெரிஞ்சாலுமே மேடம் வந்து என் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. என்னங்க? சொல்லுடி. இல்லை அத்தை இன்னைக்கு நைட்டு வரமாட்டாங்களாம். அப்படியா? ஆமாம், சொல்லிட்டு தான் போனாங்க, நாளைக்கு மார்னிங் தான் வருவாங்களாம். ஓ அப்படியா சங்கதி? என்னங்க? சொல்லுடி, கேட்டுட்டு தான் இருக்கேன். அதனால நைட்டு ஏதாச்சும் சேர்ந்து குக் பண்ணலாமா? ஏன் நீ சமைக்க மாட்டியா? இல்லை சமைப்பேன், பட் தனியாக பண்ணுறதுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, அதான் சேர்ந்து ஏதாச்சும் குக் பண்ணலாமா? பண்ணலாமே. சரி அப்போ நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுங்க, நான் காய்கறிலாம் வெட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அப்போ டயாங், ஏய் உட்கார்றி, உன்னை உட்காந்து பேசிட்டுருன்னு சொன்னால் நீ பாட்டிக்கு போகிற, உட்கார் அப்படின்னு சொல்லி திருப்பி உங்களை கையை பிடிச்சி மடியில் உட்கார வச்சிடுறான். காலையிலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருந்த? நானா
காலையில் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் அத்தைக்கு சாப்பாடு செய்ய ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் தான் மாடியில் வந்து உங்களை பார்த்தேன். அப்போதான் தெரியாமல். ஏய், இப்போதான் காம் டவுன் ஆயிருக்கேன். தேவையில்லாமல் திருப்பி அதே இன்சிடெண்ட்டை சொல்லி என்னை டென்ஷன் ஆக்காத. இல்லை இல்லை இல்லை, அப்போ அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டக்கப்புறம் அத்தை கூட சேர்ந்து கொஞ்சம் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய சூட்கேஸில் இருந்து நான் கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் வார்ட்ரோப்பில் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பக்கத்து வீட்டில் இந்த குட்டி பையன் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் டயாங்க்கு அதை எதுவுமே கவனிக்க மூடில்ல. அவன் அப்படியே உங்கள் லிப்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அப்போ டயாங் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, ஏய் என்னாச்சு? என்னங்க, நான் எந்திரிச்சுக்கட்டுமா? ஏண்டி? இல்லை, அது கீழே அது. அப்போ டயாங்க்கு புரிஞ்சிருது. அவன் லைட்டாக சிரிச்சுட்டு, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவங்களை எழுப்பி விட்டுட்டு அவனும் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். தென் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் டயாங்கும் சேர்ந்து நைட்டு டின்னர் ரெடி பண்ணியிருப்பீங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. அப்போ யார் வெசல் வாஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறத டயாங் பார்த்துருப்பான். அப்போ டயாங், ஏய் போய் ரூமில் போய் பாடுறி, நான் வந்துடுறேன். இல்லைங்க, இந்த வெசல் வாஷ் மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பாடு. நீங்களா? இதெல்லாம் எப்படி? ஏன் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? எங்கள் அம்மாவுக்கு நான் இதெல்லாம் சூப்பராக செஞ்சு கொடுப்பேன் தெரியுமா? எங்கள் அம்மா எப்போவுமே சமைச்சக்கப்புறம் வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் நான் தான் பார்ப்பேன். ஓ, அந்த வேலையெல்லாம் தெரியுமா சாருக்கு? ஏன் தெரியாமல்? இப்போ என் பொண்டாட்டி கஷ்டப்படும் போது என்னால் பார்த்து சும்மா இருக்க முடியுமா? நீ போய் படுத்து தூங்கு, நான் இந்த வெசல் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஏரியாலாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்து ஜென்டலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே மாடிக்கு போயிடுறீங்க. தேங்க்யூ. புருஷன் உதவி பண்ணியிருக்கானே, அவனை கெட்டி பிடிச்சி அவனுக்கு ஒரு முத்தம் கொடுப்போம். அட்லீஸ்ட் உதடு தான் கொடுக்க முடியலன்னாலும் இந்த கன்னத்தில் இல்லை இந்த கையில் லைட்டாக அப்படின்னு கொடுத்துட்டு போனா என்ன? திமிரு பிடிச்சவ எப்படி போறா பாரு குந்தாணி அப்படின்னு அவங்கள பார்த்து செல்லமாக ஒரு கோவப்பட்டுட்டு அவன் வெசல் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயாங் மாடிக்கு தான் வரான். ரூமுக்கு வந்து பார்த்தா நீங்கள் ரூம்குள்ளே இல்லை. என்ன இவ ரூமுக்கு போகிறேன்னு தானே சொன்னான், ஆளையே காணும் அப்படின்னு அவன் தேடிட்டு இருக்கும்போது பாத்ரூம்குள்ளேருந்து நீங்கள் ஷவர் பண்ணுற சத்தம் அவனுக்கு நல்லாவே கேட்குது. நீங்கள் பாட்டு பாடிட்டே செம்மையாக வைப் பண்ணிட்டு குளிச்சிட்ருக்கீங்க. கட்டின பொண்டாட்டியே சைட் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சே என் நிலமை. டேங்கு, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இந்த கோழியை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே பெட்டில் வந்து படுத்துடுறான். நீங்கள் ஷவர் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரீங்க. வந்து பார்த்தா டயாங் பெட்டில் படுத்திருக்கான். நீங்கள் திருப்பி வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் கதவை லாக் பண்ணிக்கிறீங்க. உச்சுச்சோ, பூச்சு பூச்சு, இவர் என்ன அதுக்குள்ளே மேலே வந்துட்டாரு? இவர் வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் குளிச்சுட்டு வரலான்னு உள்ளே போனேன். இவர் லேட்டாக வருவாருன்னு நான் டவல் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். சாரி, இன்னர்ஸ் எல்லாமே பெட்டில் இருக்கே, இப்போ எப்படி வெளியே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த பாத்ரூம்குள்ளே நிற்கிறீங்க. ஒரு 5 மினிட்ஸாக உள்ளே தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ டயாங்கோட கொரட்டை சத்தம் உங்களுக்கு லைட்டாக கேட்குது. அந்த டோர் நாபை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வாஷ்ரூம் வழியாக லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நல்ல வேலை தூங்கிட்டாரு. அவர் முழிக்கிறதுக்குள்ளே வேகமாக போய் பெட்லேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வரீங்க. ரொம்ப ஸ்லோவாக உங்கள் கொலுசு சத்தம் கேட்டுறக்கூடாதுன்ட்டு பூனை மாதிரி பம்மி பம்மி வரீங்க. எங்கே? அப்பா, நல்ல வேலை நைட் ட்ரெஸ் கிடச்சிட்டு. ஐயோ, இன்னர்ஸ் மேலே படுத்திருக்காரு. நீங்கள் அப்படியே உங்கள் டவலை டைட்டாக பிடிச்சிட்டு எப்படியாச்சும் அந்த இன்னர்ஸை எடுத்துடலான்னு ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவன் அந்த இன்னர்ஸ் மேலே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஐயோ டயாங், கொஞ்சம் நவுண்டு படுத்திங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு சமத்தா உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிப்பேன். இப்படி சேட்டை பண்ணுறீங்களே அப்படின்னு புலம்பிட்டே எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் டயாங் தூக்க கலக்கத்தில் அப்படியே அவங்க மேலே கையை போடுறான். நீங்கள் கொஞ்சம் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை அவன் அப்படியே தூக்கி பெட்டில் படுக்க வச்சிடுறான். ஏய், நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீ கொஞ்சம் கூட சரியில்லையே. வீட்டுக்குள்ளே வரும்போதே டிரான்ஸ்பரண்ட்டான சேலையை கட்டி மூடேற்றினேன். அதுக்கப்புறம் சமைக்கும்போது வெசல் வாஷ் பண்ணும்போதெல்லாம் அப்படியே இந்த இருக்குல்ல இந்த இடுப்பு இதை காமிச்சு காமிச்சு மூடேற்றினேன். அத்தை கூட விட்டுருவேண்டி,
இப்போ குளிக்க தானே போனேன், போகும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாதா? இல்லை, நீங்கள் வெசல் வாஷ் பண்ணிட்டு இருந்தீங்க, வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே வச்சுட்டு போனேன். பபாரு, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. இப்போ ரூம்குள்ளே நான் வந்தனால சரியாக போச்சு. இதே இது வேற யாராச்சும் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? டயோங், இந்த நேரத்தில் யார் வருவா? மணி ஆல்ரெடி 10:30 ஆயிடுச்சு. அப்படிங்க கூட கூட பேசிகிட்டு இருக்க, சொல்கிறத கேள்றி. என்ன அடிக்கலாம் வரீங்க? நான் உண்மையை தானே சொன்னேன். இந்த நேரத்தில் யார் வருவா? ஏய், புருஷன் சொன்னா சரின்னு கேட்கணும், புரியுதா? அதை விட்டுட்டு என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இனிமேல் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்துட்டு பாத்ரூம்குள்ளே போகணும். வெளியே ஷோகேஸ் மாதிரி டிஸ்பிளே காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. என்ன வாயை திறந்து பதில் சொல்லு. என்ன வாய் பேச முடியாதா உனக்கு? ஊமையா நீ? என்ன நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் கோவப்படலை, நீ தான் கோவப்பட வைக்கிற. நான் என்ன உங்களை கோவப்பட வச்சேன்? இந்த ரூமில் உங்களுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ரைட்ஸ் எனக்கும் இருக்குது. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, 2 பேரும் மியூச்சுவலாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்ல. அதனால இந்த ரூமில் எனக்கும் உரிமை இருக்குன்னு நான் எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு குளிக்க போனேன். நீங்கள் பாட்டிக்கு வந்து பெட்டில் என்ன இருக்குன்னு பார்க்காம படுத்து தூங்கிட்டு இப்போ என்னையே சொல்கிறீங்க? வாயி நானும் சரி போனா போதுன்னு பார்க்குறேன், என்கிட்டயே ஏறி ஏறி பேசுகிற நீ. இந்த இருடி உனக்கு அப்படின்னு பெட்டில் உங்களை படுக்க வச்சுட்டு உங்கள் 2 கையும் லாக் பண்ணி உங்கள் தலைக்கு மேலே வச்சு பிடிச்சிட்டு உங்கள் டவலை அப்படியே உருவிடுறான். ப்ளீஸ் டயோங் கொடுங்க டயோங். என்ன டயோங் பண்ணுறீங்க டயோங்? ப்ளீஸ் டயோங். நீ தானடி சொன்ன என்னமோ பெரிய ஆள் மாதிரி பேசிகிட்டு இருந்தியே, இப்போ பேசுடி நீ. டயோங் ப்ளீஸ் டயோங் கொடுத்துருங்க டயோங் ஒரு மாதிரி இருக்கு ப்ளீஸ். அவன் உங்களை பார்த்து ஸ்மிர்க் பண்ணிட்டு அந்த டவலை தூக்கி வீசிடுறான். காலையில் உன்கிட்ட எவ்வளோ ரொமான்டிக்காக நடந்துக்க வந்தேன், அடித்து அசிங்கப்படுத்திட்ட. சரி, இதுக்கப்புறம் நம்ம அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ரொமான்டிக்காக இருந்தால் அவளுக்கு பிடிக்கல, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நானும் பேசாமல் இருந்தேன். வீட்டுக்குள்ளே வர்றவும் மூடேத்தினேன். சரி, அதை கூட விட்டுருவேண்டி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் தூங்குவோம் அப்படின்னு மாடிக்கு வந்தவனை பெட்டில் கண்ட கழுதையெல்லாம் போட்டுட்டு நீ பாட்டிக்கு ஆட்டம் போட்டுட்டு உள்ளே குளிக்க போயிட்ட. பார்க்குறவனுக்கு எப்படி மூடேறும்? சரி, தப்பு தான், அதுக்கு நீங்கள் இப்படியா? கொஞ்சம் இந்த கையெல்லாம் விட்டிங்கன்னா நான் ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பேன், ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. பரவாயில்ல, இப்படி ஏறு, இது கூட பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். அப்படி பார்க்காதீங்க, நீங்கள் கண்ணை மூடுங்க, இல்லைன்னா என்னோட டவலை ஆச்சு போடுங்க ப்ளீஸ். அப்படி பார்க்காதீங்க. ஓ, பார்க்கக்கூடாதாடி? சரி பார்க்கல, அப்போ தொட்டுக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பர் பாடியில் டச் பண்ணுறான். டயோங் ஒரு மாதிரி இருக்கு, கையெடுங்க டயோங். அது ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக நல்லாயிருக்கும், கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிடி அப்படின்ட்டு ஃபர்தராக அவங்க பாடியில் எல்லா பக்கமும் அவன் கை வைக்கிறான். கிளாரா, ஒரு லிப் லாக் பண்ணிக்கவா? ஆமாம், மித்த எல்லாத்தையும் கேட்டுட்டு பண்ண மாதிரி இதுக்கு மட்டும் பெர்மிஷன் கேட்குறீங்க? எதுவுமே என் பெர்மிஷன் இல்லாமல் தானே பண்ணீங்க, பண்ணி தொலைங்க. அப்போ அவன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே லிப் லாக் பண்ணுறான். நீங்களும் அவனை பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்குள்ளே மூவ் ஆகுறீங்க. டயாங் உங்களுக்கு வலிக்கக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையாகவே எல்லாம் பண்ணுறான். இப்போ அப்படியே ஒரு 3 hours ஸ்கிப் ஆகுது. எனக்கு போதுங்க. சரி ஒரு லாஸ்ட் 2 minutes ஓகே, லாஸ்ட் ஃபைனல். இப்படி தான் 5 நிமிஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் முடியவே மாட்டேங்குது. போதும் ப்ளீஸ், வெளியேடுங்க. சல்லோல இவ்வளோ நேரம் வலி தாங்கிட, இப்போ முடிய போகுதுடி, ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். டயோங் ப்ளீஸ் டயோங் சத்தியமாக முடியல, வலிக்குது. சரி அழாத, இரு எடுத்துடுறேன். இப்போ அப்படியே உங்ககிட்ட வந்து படுக்கிறான். கிளாரா, வலிக்குதா என்ன? ஐம் ரியலி சாரி, ஏதோ ஒரு தாட்டில் நான் பாட்டிக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் பல வருஷ கனவுடி. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அப்படியே பிட்டு படலாம் பார்த்து அப்புறம் நம்ம பொண்டாட்டி வந்தால் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நிறையா யோசித்து வச்ச கனவுடி இதெல்லாம். அதான் இன்றைக்கி அதெல்லாம் நடக்குதுங்கிறப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல. எது 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தேவா? மனுஷனாங்க நீங்களா? ஏய், 8th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கேன்டி வீடியோ, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவுமே பண்ணதில்லை. இல்லை, எனக்கு என்னமோ அப்படி தோணலை. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் மாதிரி தெரியுது. எங்க என் மேலே அடித்து சத்தியம் பண்ணுங்க, நீங்கள் வர்ஜின் தான்னு. ஏய், என்னாடி
பொசுக்குன்னு புருஷனை பற்றி இப்படி ஒரு வார்த்தை கேட்குற? ஓ மேலே சத்தியமாக சொல்கிறேன்டி, வேற எந்த பொண்ணையும் தப்பாக கூட பார்த்ததில்ல. சரி சரி நம்புகிறேன். அதுக்கே மூஞ்சி அப்படி வைக்கிறீங்க? காமெடியாக இருக்கு. பின்ன பொசுக்குன்னு ஒரு வெர்ஜின் பையனை பார்த்துட்டு நீங்கள் வெர்ஜினான்னு கேட்குற? இல்லைங்க, நான் தப்பாலாம் எதுவும் கேட்கல. நீங்கள் ரொம்ப புரியுதுடி, புரியுது. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ நினைக்கிறதும் தப்பு கிடையாது. புரிஞ்சா சரிதான். ஆனால் புருஷனை பற்றி இப்படி ஒரு வார்த்தை கேட்டல, இனி நீ அப்படி கேட்கக்கூடாது. தப்பு இல்லை. அதுக்கு மட்டும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம். டயோ, பனிஷ்மெண்ட்லாம் வேணாம் டயோ. நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். இனி தப்பு தப்பு தப்பு. இனி கேட்க மாட்டேன். ஓகே? இல்லை இல்லை, ஒன்றை இப்படியே விட்டேன்னா திருப்பி நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு கொஷனை கேட்ப. அப்போ என் பிஞ்சு ஹர்ட் ஆகும்ல. இனி நீ அப்பெல்லாம் கேட்கக்கூடாது. அதனால வா, உனக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு ஐயா இன்னொரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன். வேணாம் வாடி என் குல்ஃபி அப்படின்னு உங்கள் காலை பிடிச்சி இழுத்து திருப்பி உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேடா, இதோட நான் இந்த ஒன் ஷாட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி பிஃபோர் எண்டிங் திஸ் வீடியோ, நான் ஒரு பர்சன் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் நன் அதர் தேன் டெலிஹாலிக். என் லைஃப்பில் திடீர்னு எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டு தான் அவள். ஆனால் இப்போது என் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலான இடத்துல அவள் இருக்கா. நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ அந்த பாண்ட் ரொம்ப டீப்பாக இருக்குது. அவளும் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறா. ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் எனக்கு அவள் கூட ஒரு காம்படிஷன் ஃபீல் ஆகவே கிடையாது. அதே மாதிரி தான் அவளும் நான் வளர்ந்து வந்துடக்கூடாதுன்னு எப்போவுமே நினச்சது கிடையாது. என்னதான் அவள் சேனல் வச்சு நடத்தினாலும் என்னோட சேனலுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. நம்ம ஃபீல்டுலே நமக்கு ஆப்போனண்ட்டாக ஒருத்தவங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோவம் வரும். லைக் நம்மளை விட அவங்க வளர்ந்துடக்கூடாதுங்கிற ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் ஒரு தாட் வரும். ஆனால் டெலிஹாலிக் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எப்போவுமே அவள் அப்படி நினச்சதே கிடையாது. என்னோட சேனல் க்ரோத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுறத விட 1000 மடங்கு அவள் சந்தோஷப்பட்டிருக்கா. எனக்கு எந்த ஹெல்ப்புன்னு நான் கேட்டாலும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவா. சில டைம் கேட்காமலே சப்போர்ட் பண்ணுறா. அவளோட பிக்கஸ்ட் பியூட்டியாக நான் நினைக்கிறது அவளோட அந்த வெஞ்சன்ஸ் அண்ட் அந்த பொறாம குணம் இல்லாத அவளோட அந்த பியூரான சோல் தான். அண்ட் டெலிஹாலிக், நல்லா கேட்டுக்கோ, எனக்கு லைஃப் லாங் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். பிகாஸ் நீ எனக்கு வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது, என்னோட க்ரோத்துக்கு சைலண்ட்டாக சப்போர்ட் பண்ணுற ஒரு ரியல் ஜெம். ஸோ லவ் யூ ஸோ மச். டேக் கேர். இந்த ஒன் ஷாட் உனக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணு. உனக்கு பிடிக்கலனாலும் நீ கமெண்ட் பண்ணு, தப்பில்லை. பிகாஸ் ரொம்ப ஷார்ட்டாக போட்டுட்டேன். உனக்கு ஏதாச்சும் பிடிக்காமல் இருந்துச்சுன்னா நீ சொல்ல, ஓகேயா? அண்ட் லவ் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். அண்ட் ஆர்மீஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் திஸ் பேஷண்ட்லி. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஒன் ஷாட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டாட்டா, பை பை ஆர்மீஸ், இஷ்கியூ ஆல்.